விஎம் மண்ணவியல் சேனல். இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் தான் பண்ண போகிறோம். கொள்ளு ரசத்துக்கு இந்த அளவுக்கு நான் புளியை ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி கொத்தமல்லி போட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டோம். அது தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் கடுகு, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு வரமிளகா. இது கொள்ளு ரசப்பொடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும் ரசம். அதில் தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன். அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த மிளகாவும் பூண்டும் போட்டு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு ரசப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சும்மா ஒரு பரட்டிட்டு கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் தீ இது அதிகமாக வைக்காதீங்க. தீ எவ்வளோண்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். லேட்டாக தான் ஆகும், ஆனால் ரசம் சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், ரசம் இது மாதிரி சிம்மில் வச்சு பொறுமையாக கொதித்த பிறகு இந்த மாதிரி நுரை கட்டின்னு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.